உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார் அது எனக்கு தெரியாது. ரிசர்ச் ரூம்ல யார் அடைச்சு வச்சாங்கன்னு தெரியாது சார். அப்படியா? உனக்கு தெரியாதா? அப்ப அந்த ரூம்ல அடப்பட்டு இருந்த பொண்ணு, அதாவது சக்தி, அவ தான் உள்ள இருந்து டோரை தட்டிக்கிட்டே இருந்தால. அவ கத்திக்கிட்டே இருக்கா, நீ பக்கத்துல தான் இருக்க, அதையும் உனக்கு கேட்கவே இல்ல. சாரி சார், எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. நான் சர்ஜரி டாக்டரை அசஸ் பண்ணணும். ரொம்ப அர்ஜென்ட். நான் கிளம்பட்டுமா சார்? இதெல்லாம் நான் அப்புறம் வந்து பேசட்டுமா? அந்த டாக்டர் டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே தான் வராரு. இந்த ஹாஸ்பிட்டலை என் தாத்தாவோட கொள்கைப்படி நான் உருவாக்கியிருக்கேன். இங்க நான் எந்த தப்பையும் நடக்க விட மாட்டேன். அதனால ஜெஸ், உண்மையை மட்டும்தான் சொல்லணும், எந்த சாக்கும் சொல்லக்கூடாது. சக்தியா அந்த ரூம்ல யார அடைச்சு வச்சா, அதோட இந்த விஷயம் உனக்கு தெரியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்தி சொன்னது கரெக்ட் தான். அப்பாவோட மூச்சு நார்மலாக ஆரம்பிச்சிருச்சு. அப்பா இல்ல அப்பா, நேரா உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, நல்ல மூச்சை இழுத்து விடுங்கப்பா. அப்பா ஸ்ட்ரெஸ் ஆகுற அளவுக்கு எதுவுமே இல்ல, எல்லாம் சரியாயிடும். நாங்கெல்லாம் இருக்கோம்ல, பயப்படாதீங்க. கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவரு நமக்கு என்னைக்கும் தப்பு நடக்க விடவே மாட்டாரு. சக்தி எங்க? அவையே இன்னும் வரல. அவளுக்கு ஏதாவது? இல்ல அவளுக்கு எதுவும் ஆகாதுங்க. இன்னும் கொஞ்சம் பொறுத்துக்கோ சக்தி. ஏன்னா நீ எனக்கு பண்ண காரியத்துக்கு இந்த தண்டனை கூட கிடைக்கலன்னு எப்படி? நான் உன்னை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ சிவாவை கட்டி பிடிக்கிற. இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்ச தீரும். இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ண. ஏன்னா அந்த வில்லனுங்க உன்னை தொல்லை பண்ண தானே இந்த ஹீரோவுடைய வேல்யூ என்னன்னு உனக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம். மம்மி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது சக்தி எப்படி லேட்டா வர முடியும்? சான்ஸே இல்ல. ஒருவேளை மலையே ஏறணும்னாலும் அவ கரெக்ட் டைமுக்கு வந்துருவா. அதோட அவ போனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒருவேளை அவளுக்கு ஏதாவது. இங்க பாருங்க, என் சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்ன போக விடுங்க. நெல்லுமா செல்ல குட்டி, எங்க போற? நான் தான் இவளோட முதல்ல பேப்பர்ல அந்த போஸ்ட செய்யணும்னு ஆசைப்படுறேன். என் மேல கைய வச்ச நான் உன் கைய உடைச்சிருவேன். உண்மையை சொல்லு, சக்தியா அந்த ரூம்ல யார் அடைச்சு வச்சது? நான் ப்ராமிஸா சொல்றேன், நீ தான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னு நான் யாருக்கிட்டே சொல்ல போறதில்ல. ஆனா நீ மட்டும் போய் சொன்ன, அப்புறம் நானே உன்னை அந்த வேலையை விட்டு அனுப்பிடுவேன். நர்சஸோட வேலையை மக்களோட உயிரை காப்பாத்துறதா, அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துறதுக்கு இல்ல. அன்னைக்கு நடந்த சம்பவத்துல சக்தியோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கலாம். அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் கூட போடலாம். சொல்லு, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணவா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.